கோட் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிகளில் இலங்கையில் படமாக்க வெங்கட் பிரபு திட்டமிட்டிருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் சூழல் அதற்கு செட்டாகாத நிலையில் கேரளாவுக்கு ஷூட்டிங்கை ஷிஃப்ட் செய்துவிட்டார். கேரளாவுக்கு கோட் படத்தின் ஷூட்டிங்கிற்கு சென்று பிரபுதேவா இன்னொரு பட வாய்ப்பை அலேக்கா தட்டி தூக்கியுள்ளார். உலக அளவில் பிரபலமான நடனக் கலைஞர்களை பிரபுதேவாவின் நடனத்தை பார்த்து மெய்சிலிருந்து போய்விடுவார்கள். நடன இயக்குநராகவும் நடிகராகவும் இயக்குநராகவும் பன்முக திறமையை கொண்ட பிரபுதேவா வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வரும் கோட் படத்தில் விஜயின் ஸ்குவாடில் நடித்து வருகிறார். இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்ற ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபுதேவா ஹீரோவாக ஒரு பக்கம் சில படங்களில் நடித்து வந்தாலும் துணை நடிகராக விஜய் படத்தில் இணைந்துள்ளார். போக்கிரி வில்லு என விஜயை வைத்து 2 படங்களை பிரபுதேவா இயக்கினார். போக்கிரி மிகப்பெரிய ஹிட் அடித்தது. வில்லு பட சமயத்தில் நயன்தாராவுடன் காதல் ஏற்பட்ட நிலையில் அந்த படம் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் சொதப்பிவிட்டது. அதன் பின்னர் பிரபுதேவாவுடன் இணைந்து பணியாற்றாமல் விஜய் தவிர்த்து வந்த நிலையில் வெங்கட் பிரபு கோட் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் பிரபுதேவா மாஸ்டரை இறக்கியிருக்கிறார். கேரளாவுக்கு சென்ற பிரபுதேவா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று வேண்டியுள்ளார். யானையுடன் எடுத்த புகைப்படத்தை எல்லாம் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு சோட்டானிக்கரை பகவதி அம்மன் அருள் கிடைத்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். காதலா காதலா படத்தில் கமலஹாசன் பிரபுதேவாவும் ஒரு கல்லில் 2 மாங்காய் என சொல்லி காமெடி செய்வார்கள். தற்போது அது நிஜமாகவே பிரபுதேவாவுக்கு நடந்திருக்கிறது. விஜய் படத்தின் ஷூட்டிங்கிற்காக கேரளா சென்ற அவருக்கு மலையாளத்தில் முதல் முறையாக அனுஷ்கா நடித்து வரும் காத்தனார் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த படக்குழுவினர் பிரபுதேவாவை வரவேற்பு புகைப்படம் ட்ரெண்டாகி வருகிறது.